வெனிஸ் நகரத்தில் கொண்டாடும் கார்னிவல் பண்டிகையில் அணியும் இந்த வெனீஷிய முகமூடி பற்றி தெரியுமா உங்களுக்கு? வெனீஷியன் முகமூடிகளை 13ஆம் நூற்றாண்டிலிருந்து மக்கள் பயன்படுத்தினாலும் 1296ஆம் ஆண்டு வெனிஸ் அரசாங்கம் கார்னிவர் திருவிழாவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மீண்டும் தடை செய்யப்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் முகமூடி மரபு மீண்டும் தொடங்கியது. இந்த முகமூடியை அணிவதால் சமூக நிலையில் மாற்றம் வரும் எனவும், ஏழை பணக்காரர், பாலினம் போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் சமம் என்ற எண்ணத்தை விதைக்க உதவுவதாக வெனிஸ் நகரத்தவர்கள் நம்புகின்றனர். அப்போதைய வெனிஸ் நகரத்தில் கட்டுப்பாடு அதிகம் இருந்ததால் மக்கள் மீற முடியாமல் கீழ்ப்படிந்து சுதந்திரமாக இருக்கவும், வெளியே ரகசியமாக சந்திக்கவும், பேசி உரையாடவும், சமமாக நடனமாடவும் இந்த வெனீஷிய முகமூடியை பயன்படுத்தியுள்ளனர். வெனீஷிய முகமூடியானது வெனிஸ் நகரத்தில் முக்கியமான கலை, அழகு மற்றும் சமூகத்தின் அடையாளமாகவே வெனிஸ் நகரத்தார் மாற்றிக்கொண்டனர். வெனீஷிய முகமூடிகளில் பல வகைகள் உண்டு. அதில் கொலம்பினா முகமூடியானது கண்களையும் கன்னங்களையும் மட்டுமே மறைக்கும். தங்கம், வெள்ளி மற்றும் இறகுகளால் செய்யப்பட்டிருக்கும். பெல்டா முகமூடியானது மிகவும் பிரபலமான முகமூடியாகும். குரலை மாற்றிக் காட்டும் முகமூடியின் வழியாகவே உணவு உண்ணவும் நீர் அருந்தவும் வசதியான முகமூடி. வோல்டோ முகமூடி மிகவும் எளிய வகையான முகமூடி. வெள்ளை நிறத்தில் பார்க்க அனைவருக்கும் ஒரு மர்ம தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முகமூடியாகும். மொரேட்டா முகமூடி பெண்கள் அணியும் சிறிய வெல்வெட் முகமூடியாகும். இதில் பட்டைகள் இருக்காது. உட்புறமுள்ள பொத்தானை பற்களால் கவ்வி பிடித்துக் கொள்ள வேண்டும். மெடிகோதல பெஸ்தே எனும் வகை முகமூடி பறவையின் அழகு போன்று நீண்ட மூக்கு போன்று அமைந்திருக்கும். பண்டைய காலத்தில் நோய் தொற்றிலிருந்து தப்பிக்க பயன்படுத்தியிருக்கின்றனர். அர்லெச்சினோ ஒரு வேலைக்கார கதாபாத்திரத்தை குறிக்கக்கூடிய முகமூடியாகும். இந்த வெனிஸ் கார்னிவல் பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 31 கிறிஸ்தவர்கள் விரத தினம், அதாவது லென்ட் டேஸ் ஆரம்பிக்கும் முதல் நாள் வரை கொண்டாடப்படுகிறது. இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.